ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷார்ட் ஃபங்க்ஷனை பத்தி இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நேம்ஸ், ஸ்கோர், செக்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஷார்ட் பண்ணணும். எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் பேஸ் பண்ணியும் அடுத்தது ஸ்கோர் பேஸ் பண்ணியும் எனக்கு சார்ட் பண்ணும். 2 காலம் பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணும். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டு ஷார்ட், நம்மளோட அரே இதுதான். இது நம்ம என்ன சொல்றோம், 2 காலம் பேஸ் பண்ணி, அதனால கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பேஸ் பண்ணி, அதாவது 3வது காலம் பேஸ் பண்ணி, அடுத்தது ஸ்கோர் பேஸ் பண்ணி 2வது காலம் பேஸ் பண்ணி கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் இண்டெக்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2 ஷார்ட் இண்டெக்ஸ் கொடுத்ததால நம்மளோட ஷார்ட் ஆர்டரும் 2 கொடுக்கணும். அதையும் கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். ஸோ செக்ஷனை நமக்கு அசெண்டிங் ஆர்டர்லையும் ஸ்கோரை நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்லையும் கொடுக்கணும். கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்து பாருங்க, நமக்கு கரெக்டா வந்துருச்சு. அதாவது B2 இருக்கு. முதல்ல 20 35 இருந்ததை நமக்கு எடுத்துட்டு வந்து 35 20 மாத்தி கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் மல்டி காலம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி சார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.